திருமணமான 5 மாதங்களில் கணவரை இழக்கும் இளம் மனைவி. இறந்த கணவர் பற்றிய மர்மங்கள். பக்கா திகில் நிறைந்த பகலைட். சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான். ஆனால் ஒரு திரைப்படம் ரசிகர்களின் மனதில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். படம் பார்த்த 2.5 மணி நேரமும் அந்த படத்துடன் அவர்கள் மனம் ஒன்றி போக வேண்டும். ஓரிரு தினங்களுக்காவது அந்த படம் குறித்த எண்ணங்களும் கதாபாத்திரங்களும் படம் பார்த்த ரசிகர்களின் மனங்களில் வந்து போக வேண்டும். அது போன்ற படங்களே சிறந்த படைப்புகளாக இருக்கும். ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் எப்போதோ மலையேறி போய்விட்டன. கமர்ஷியல் என்ற பெயரில் வன்முறை, ஆபாசம் 2ஐ மட்டுமே நம்பி எடுக்கப்படும் படங்களே திரைக்கு அதிகமாக வருகின்றன. இதில் சாதி பேசும் படங்களின் வருகையும் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றது. ஹீரோவை கொம்பாதி கொம்பனாக காட்டும் பில்டப் படங்களை பார்த்து ரசிகர்களுக்கு சலித்து போய்விட்டது. சில திரைப்படங்கள் மிக எளிமையான கதைக்கரு மற்றும் திரைக்கதையை கொண்டு உருவாகி இருக்கும். ஆனால் அந்த படங்கள் சொல்ல வரும் கருத்து ஆழமானதாகவும் படம் பார்க்கும் ரசிகர்களை சிந்திக்க வைப்பதாகவும் இருக்கும். பெரிய திருப்பங்கள் மற்றும் எதிர்பாராத அளவிற்கு சஸ்பென்ஸ்களை கொண்டிருக்கும் த்ரில்லர் படங்களுக்கு நிகரான சுவாரஸ்யமான படங்களும் உள்ளன. சின்ன திருப்பங்கள் கொண்ட கொஞ்சம் சஸ்பென்ஸ் வைத்து அடுத்து என்ன நடக்கும் என்கிற ஆர்வத்தை ஏற்படுத்தும் படங்களில் ஒன்றுதான் பகலைட். சமீபத்தில் வெளிவந்துள்ள பகலைட் படத்தில் நடிகை சான்யா மல்கோத்ரா முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். திருமணமாகி 5 மாதங்களில் கணவனை இழக்கும் இளம் பெண்ணாக சான்யா மல்கோத்ரா நடித்திருக்கிறார். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை துவங்கும் முன்பே அவரது கணவர் இறந்து விடுகிறார். சான்யாவின் கணவருக்கு முன்னாள் காதலி ஏற்கனவே திருமணம் ஆனது போன்ற புகைப்படங்கள், செய்திகள் சான்யா மல்கோத்ராவிற்கு தெரிய வருகின்றது. இறந்து போன தனது கணவரை சுற்றி நடந்த மர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பும் மனைவியாக ஒரு பக்கம் சான்யா மல்கோத்ரா போராடுகிறார். அதே நேரத்தில் தங்கள் மகன் இறந்தது பெரிய துக்கம் என்று அந்த வீட்டு பெரியவர்கள் மருமகள் சான்யாவை அவரது பெற்றோர் வீட்டிற்கு அனுப்ப முயற்சிக்கிறார்கள். ஆனால் சான்யாவின் அம்மாவோ ஒருமுறை திருமணம் செய்து கொடுத்து விட்டேன், என் கடமை முடிந்து விட்டது என்று சான்யாவை தவிர்க்க பார்க்கிறார். அப்போதுதான் இறந்து போன தனது கணவரின் முன்னாள் காதலி பற்றிய உண்மை சான்யாவிற்கு தெரிய வருகின்றது. சான்யா தனது கூர்மையான உணர்வுகளை மழுங்கடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உப்புச்சப்பில்லாத உணவு அவருக்கு வழங்கப்படுகின்றது. அதே வீட்டில் சுவாரஸ்யமான ஒரு பாட்டி கதாபாத்திரம் சான்யாவிற்கு ஆதரவாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் தனது பெற்றோர், கணவரின் குடும்பம் என அனைவருமே தான் ஒரு பாரமாக அவர்களுக்கு இருப்பதாக உணர்த்துகிறார்கள் என்ற விரக்தியான மனநிலையில் சான்யா இருக்கிறார். அப்போது அவரது கணவரின் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் என்ற முக்கியமான தகவல் வருகிறது. அதன் பிறகு அம்மா, மாமியார் என்று எல்லா உறவுகளும் சான்யாவை கொண்டாட தொடங்குகிறார்கள். சான்யாவிற்கு கிடைக்க போகும் இன்சூரன்ஸ் பணத்திற்காக அவரிடம் உறவாடி அன்பு காட்டி உரிமை கொண்டாடுகின்றனர். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அடுத்து சான்யா என்ன செய்தார், அவருக்கு என்ன தேவை என்பது குறித்து சுவாரஸ்யமாக ஒரு திரைக்கதையில் பகலைட் படம் சொல்லப்பட்டிருக்கின்றது.